எக்ஸைட் ஆகிற அளவுக்குனா காங்கிரஸ் ஒன்றும் திமுக கூட்டணி உடைஞ்சிடுச்சுங்கிறதுக்கான அடிப்படை முகாந்திரத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ள காங்கிரஸ் வந்தால் அவர் அந்த இடத்துல பிரதானமாக இருந்தாலும் சரி, பிரமாதமாக இருந்தாலும் சரின்னு அதை சொல்லலாம். அதுக்கான வாய்ப்பு குறைவு, ரொம்ப குறைவு. ஏன்னா தேசிய அரசியலையும் மனசில் வச்சு தான் ராகுல் முடிவெடுப்பார். இங்கே பிஜேபியில் எப்படி அண்ணாமலை தொடங்கி நயினா நாகேந்திரன் வரைக்கும் எல்லாமே அமித்ஷா தான் மேலிடந்தான்னு சொல்கிறாங்களோ, அது காங்கிரஸ் கட்சிக்கும் பொருந்தும். செல்வ பெருந்தகை தனித்து முடிவெடுக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி தலைவர் பதில் வந்து ராகுல் ஒதுங்கிட்டா கூட, மல்லிகார்ஜுன கார்கே தான் தேசிய தலைவராக இருந்தால் கூட முடிவை ராகுல் தான் எடுக்க போகிறார், சோனியா குடும்பம் தான் எடுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னும் 2 இருக்குது. நீங்கள் 2 தான் இன்னும் மொத்தம் 3ல் காங்கிரஸ் விட்டுறேன், இது இல்லாமல் இன்னும் 2 இருக்குது. அடுத்தது அவருடைய இவ்வளோ எக்ஸைட் ஆகிறத பார்த்தா விஜய் கட்சியை தான் மனசில் வச்சு சொல்லலாம் தான் நான் சொல்லுவேன். அப்போ தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற போது அவருக்கு எழுற அந்த அந்த மலர்ச்சி இருக்குல்ல, அது வந்தால் நம்ம ஜெயிச்சு போடலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் கட்சியை தான் நினைக்கிறாருன்னு தோணுது. 3வது வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சி. அதுக்கு அவ்வளோ எக்ஸைட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்னும் அப்பா பையன் சண்டையே தீரலை. அப்படியே வந்தாலும் அது நமக்கு வெற்றி பெற அளவுக்கு உதவுமா? வலுவான ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்துறதுக்கு அது பயன்படும் வட மாவட்டங்களில். தெற்கையும் டெல்டாலையும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் விஜய் வந்தார்னா த்ரூஅவுட் தமிழ்நாடு, நாகப்பட்டினம், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், கன்னியாகுமரி இந்த 4 எல்லையிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் தனக்கென ஒரு செல்வாக்கு வச்சிருக்க சினிமா நடிகர், பிரபலமான நடிகர்ங்கிற அந்த அடிப்படையில், கொள்கை என்னன்னு என்ன அவரும் தெளிவாக சொல்லலை, என்ன மக்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் எல்லா இடங்களிலும் செல்வாக்கு வச்சிருக்கிற விஜயை மனசில் வச்சு தான் எடப்பாடி அப்படி சொல்லியிருப்பாரான்னு தோணுது.